நண்பர்களுக்கு வணக்கம். இந்த லாஸ்ட் 4 டேஸில் 2 ஆடியோ மெசேஜஸ் நான் கேட்டேன். 2 ஆடியோ மெசேஜும் அதர்மம் சேனலில் வந்திருந்தது. இதில் விடுதலை புலிகளினுடைய இதில் மெய்க்காவலர்களாக பிரபாகரனுடைய மெய்க்காவலர்களாக இருந்தவர்கள் அவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் நிலவர சூழ்நிலைகளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. முக்கியமாக சீமான் செய்கிற அரசியலில் தங்களுக்கு ஒப்புதல் இல்லை அப்படிங்கிறத நல்லா ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அதற்காக நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ. ஆனால் இது டூ லிட்டில் டூ லேட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்ககிட்ட மிகச்சிறந்த உளவு பிரிவு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் சீமான் இப்படி ஒரு அரசியலை இவ்வளவு நாளாக இங்கே செய்துட்ருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியாமலாக இருந்தது. ஏன் இத்தனை நாள் அமைதியாக இருந்தீங்க? இதில் பேசின ஒருத்தர் ரொம்ப தெளிவாக சீமான் தெலுங்கர்களுக்கு எதிராக செய்கிற இந்த அரசியல், இந்த தெலுங்கர் வெறுப்பு அரசியல் தனக்கு ஒப்புதல் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் இன்னொருத்தர் அப்படி எதுவும் தெளிவாக சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் தமிழருங்கிற உணர்வோடு அப்படி இருக்கணும் அப்படின்றாரு. நான் நேரடியாகவே உங்கள் 2 பேர்கிட்டையும் அட்ரஸ் பண்ணுறேன். இதை பொதுவாக கூட பேச விரும்பலை. உங்களுக்கு தெரியாதா, தமிழ்நாடுங்கிறது பன்மொழி தாயகம் அப்படின்றது. இங்கே தமிழர் தெலுங்கர்னு எல்லாருமே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். கன்னடர் மலையாளிகள்னு எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். நீங்கள் இந்த இன உணர்வோடு ஒருத்தர் இருக்கணும்னா அது பிற மொழியாளர்களை எப்படி பாதிக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உலகத்தில் யாரையும் விட உங்களுக்கு தான் இது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்கள் நாட்டில் மொழி அடிப்படையில் இந்த ஒரு பிரிவினைவாதம், மொழி மத அடிப்படையில் எல்லாத்துலேயும் இன அடிப்படையிலான ஒரு பிரிவினைவாத ஒரு போராட்டம் என்னெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதனுடைய மக்களை எப்படி சிதைச்சி சின்னாபின்னமாக்கும், அந்த நாட்டை எப்படி நொறுக்கி போடுங்கிறத உங்களை விட யாரும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சே இருக்க முடியாது. ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இப்படி இன்னும் தமிழர்னு ஒரு மொழி இன அடிப்படையிலேயே இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அதே மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள்லாம் உங்களுக்காக நின்றுருக்கோம். நான் ஒரு தெலுங்கர். நாங்கள் உங்களுக்காக நின்றுருக்கிறோம். உங்கள் போராட்ட காலம் முழுக்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாளையிலிருந்து உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடில் இருந்தோம். உங்களுக்காக நடக்கிற போராட்டங்களில் கலந்துட்டுருக்குறோம். உங்களுக்காக நடக்கிற ஃபண்ட்ரைசிங்கில் கலந்துட்டு இருந்துருக்குறோம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்காக நாங்கள் அழுதுருக்கோம். பல நாள், ஒரு நாள் இல்லை, பல நாள். முக்கியமாக 2009 மே 16, 17, 18 இந்த 3 நாளும் சோறு கூட சாப்பிடாம டைனிங் டேபிளில் எடுத்து வச்ச சோறு அப்படியே இருக்கும். ஆனால் உங்களுக்காக டிவியை பார்த்து அழுதுட்டு இருந்தோம். தமிழ் சேனலில் கூட ஒன்றும் வரல. பிபிசி, டைம்ஸ் நவ், NDTV இந்த சேனல்களை மாறி மாறி பார்த்துட்டு தூங்காமல் சாப்பிடாமல் உங்களுக்காக நாங்கள் அழுதுருக்கோம். அதுக்கப்புறம் போராளி பிள்ளைகளை எல்லாம் பின்னால் கையை கட்டி வச்சு பின்னந்தலையில் சுட்டு சுட்டு கொன்று கீழே தள்ளுனாங்களே, அன்னைக்கெல்லாம் நாங்கள் அழுதுருக்கோம். உங்களுக்காக நாங்கள் அழுதுருக்கோம். அந்த உரிமையில் நான் கேட்குறேன், உண்மையிலேயே பிரபாகரன் தெலுங்கர்கள் மீது வெறுப்பு உணர்வு கொண்டிருந்தாரா? பதில் சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் நீங்கள் கூடவே இருந்தவங்க தானே. பிரபாகரன் தெலுங்கர் வெறுப்பு அரசியல் செய்யணும்னு நினச்சாரா? அந்த அரசியலை இங்கே தமிழ்நாட்டுக்கு கடத்தணும்னு அவர் நினச்சாரா? உண்மையிலேயே அவருக்கு எங்களுக்கு மேலே ஏதாவது பகை உணர்வு இருந்ததா? இதை நீங்கள் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி பிரபாகரன் பெயரில் பிரபாகரன் படத்தை போட்டு பிரபாகரன் தான் தலைவர்னு சொல்லி நடக்கிற அரசியல் முழுக்க தெலுங்கர் விரோத அரசியலாக தான் இருக்குது. இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பு உணர்ச்சியை தூண்டியிருக்கு. நிறைய மக்களை, முக்கியமாக இளைஞர்களை தெலுங்கர்களுக்கு எதிராக திருப்புது. அவர்கள் மீது பகையை ஏற்படுத்துது, வெறுப்பை ஏற்படுத்துது. இப்படி நாட்டையே துண்டாக்குற, பிளவுபடுத்துகிற இந்த அரசியல் வேணும்னு பிரபாகரன் நினச்சாரா? தமிழ்நாட்டை இப்படி பண்ணணும்னு நினச்சாரா? எங்களுக்கு தயவு செய்து சொல்லுங்கள். ஏன்னா அப்படி எனக்கு இத்தனை நாள் நான் நம்பினதே கிடையாது. இங்கே சீமான் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி சீமானின் அழிப்பொடிகளும் இன்னும் தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, முக்கியமாக நீங்கள் ரொம்ப சிலாகிச்சு பேசுகிறீங்களே, இந்த மணியரசன் இன்னும் எக்ஸட்ரா 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 அவங்கெல்லாம் பண்ணுறது எவ்வளவு தூரம் மிகப்பெரிய அளவில் இந்த தமிழ்நாட்டை கூறு போட்டிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை.
பிரபாகரன் இதை செய்ய விரும்பினாரா? இதை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி இங்கே நடக்கிற அரசியலில் முக்கியமாக இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு சோறு போட்டு அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து தெலுங்கனை திட்டுங்கடான்னு சொல்லி பண்ணி விடுறதேமோ முக்கியமானவர்கள் இலங்கை தமிழர்களாக இருக்கிறாங்க. அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கை தமிழர்கள் இல்லாட்டி வெளியில் இருக்கிறவங்கன்னு இவங்க தான் சப்போர்ட் பண்ணி காசும் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஏதோ சர்க்கஸு ஷோ பார்ப்பாங்களே, அப்படி சீமானுக்கும் இன்னும் பிற மற்றவர்களுக்கும் காசை கொடுத்து தெலுங்கனை திட்டுங்கடான்னு திட்ட வச்சு அதுக்கு காசை கொடுத்து இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. கஷ்டப்படுற இலங்கையில் கஷ்டப்படுற அந்த தமிழனுக்கு அவங்க உதவணும்னு கூட நினைக்கல. அதை விட பிறமொழியாளர் வெறுப்புங்கிறது இவங்க ரத்தத்தில் ஊறி இருக்குது. இது எப்போ இவங்ககிட்ட இருந்து மறையும்? அப்படி தான் இருக்குதுன்னா எதற்காக நீங்கள் இந்திய குடியுரிமை கேட்குறீங்க? கண்டிப்பாக இந்தியாவின் எந்த பகுதிக்கு, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எந்த பகுதிக்கு போனாலும் பல மொழியாளர்கள் இருப்பாங்க. எதற்காக இந்திய குடியுரிமை கேட்குறீங்க? எவ்வளவு தூரம்? அதே முதல்ல எனக்கு இந்த கேள்வியை கிளாரிஃபை பண்ணுங்கள். பிரபாகரன் தெலுங்கர் வெறுப்பு அரசியல் செய்யணும்னு நினைச்சாரா தமிழ்நாட்டில்? இப்போ இதை கேளுங்க. வம்சாவளி வந்தவர்கள் பண்டார நாயக்கு, சேன நாயக்கு, இவர்கள் எல்லாம் இந்த நாயக்கர் வம்சாவளி வந்தவர்கள். அது மட்டும் இல்ல, ராஜபக்சவே இந்த நாயக்கர் வழி வம்சம் வந்தவன் தான். அதனாலதான் அவன் திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு திருப்பதி கோயிலுக்கு வரணும்? இது இந்த உண்மைகள் எல்லாம் இப்பொழுதுதான் நமக்கு தெரியும். இவ்வளவு ஆண்டுகளாக தமிழர்கள் இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் ஏமாந்து போயிருந்தோம். ராஜபக்சே என்பவன் தெலுங்கன். இலங்கையில் இந்த மாபெரும் இனப்பொருளைக்கு முக்கிய காரணம் தெலுங்கர்கள். கேட்டிங்களா நீங்கள் கேட்டிங்களா? இதை கேட்டிங்களா? இலங்கையில் இனப்படுகொலைக்கு முக்கிய காரணம் தெலுங்கர்கள். அது சும்மா தெலுங்கர்கள், இந்த தெலுங்கர்கள். நாங்கள் தான் உங்கள் இனப்படுகொலைக்கு காரணமாக உங்களோடையே நின்று உங்களுக்கு முழு ஆதரவோட நிலைப்பாட்டில் இருந்தவங்க, உங்களோட எல்லா நிலையிலையும் இருந்தவங்க, உங்களுக்காக அழுதவர்கள், இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அதுக்கப்புறமும் இருக்கிறவங்க. நாங்கள் உங்களை இனப்படுகொலை செய்தோம்னு இந்த இதை பேசுகிறவன் பாரிசாலன் அப்படிங்கிறவன், இவர் ரொம்ப காலமாக சீமானோட சேர்ந்து அரசியல் பண்ணாள். இப்போ பிரிஞ்சு இவங்க இன்னொரு கட்சிக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் இவங்களும் அதே தான் பிரபாகரன் பெயரில் தான் அரசியல் பண்ணுறாங்க, தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லிட்டு. இந்த தமிழ் தேச அரசியல் தெலுங்கர்களை விரோதிகளாக, இலங்கையில் இனப்படுகொலை செய்தவர்கள் தெலுங்கர்கள்னு சொல்லி தெலுங்கர்களை விரோதிகளாக முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன? எங்களுக்கு புரியலை. உண்மையிலே நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? பிரபாகரன் அப்படி நினைச்சாரா? நாங்கள் எவ்வளவோ மரியாதை வச்சுருந்த ஒரு ஹீரோ அவர். சொல்லுங்கள், நாங்கள் இதை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இருக்குன்னா இதை சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆமாம், நாங்கள் தெலுங்கர்களை விரோதிகளாக நினைக்கிறோன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இன்னொரு குரல் பதிவு ஒன்று போடுங்க, ஒரு ஆடியோ மெசேஜ் போடுங்க. முக்கியமாக சீமானை கண்டிக்கிறத விட்டுட்டு இலங்கை தமிழர்களை கண்டிங்க. எதற்காக? தெலுங்கர்களை வெறுக்கிற இந்த பகை அரசியலுக்கு, இந்த வெறுப்பு அரசியலுக்கு இவங்க பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுக்குறவங்களில் முக்கியமானவங்க இலங்கை தமிழர்கள். எதற்காக பணம் கொடுக்குறாங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த பணத்தை தெலுங்கனை ஒருத்தனை திட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு எதற்காக இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க, அவங்கள கண்டிங்க. முதல்ல இவங்களுக்கு கொடுக்குற உண்மையிலேயே பிரபாகரன் இப்படி ஒரு அரசியலை முன்னே எடுக்கலை அப்படின்னா முதல்ல தெலுங்கர் விரோத அரசியலை இங்கே நிறுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. இது நீங்கள் நினச்சா நிச்சயமாக முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான், இன்னும் சொல்லப்போனால் அது முடியும். நீங்கள் நினச்சா இந்த தெலுங்கர் விரோத அரசியல் இங்கே முடிஞ்சிடும். அதை நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். அதே மாதிரி அது முடியாட்டாலும் நீங்கள் ஏன் முன்னெடுப்பதுக்கு எடுக்கலாங்கிற கேள்வியும் எங்கள் மனசில் எழும். அதையும் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிடுறோம். தயவு செய்து தமிழ்நாட்டில் தெலுங்கர்களுக்கு எதிராக நடக்கிற இந்த வெறுப்புணர்வு, தெலுங்கர் வெறுப்பு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு உங்ககிட்ட நாங்கள் இறைஞ்சி கேட்டுக்கிறோம். உங்களையெல்லாம் சகோதரர்களாக நினச்சிருக்கிறோம். உங்களுக்காக நின்றுருக்கோம்.
உங்களுக்காக நாங்கள் அழுதுருக்கோம். அந்த உரிமையில் கேட்குறேன், இதை செய்யுங்க. இல்லையா உண்மையை உடச்சி சொல்லிடுங்க. ஆமாம், நாங்கள் தெலுங்கர் விரோத நிலைப்பாட்டில் தான் இருக்கோன்னு அதையாவது சொல்லுங்கள். பாய்.